அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் இப்போதைக்கு முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. நேற்றைய தினம் ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்திருந்த ஒரு பீஸ் ப்ரொபோசலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்படிக்கா தூக்கி எறிஞ்சிட்டார் நண்பர்களே. அதனால அந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு தோணல. இதற்கிடையே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியர்களுக்கு விடுத்த ஒரு கோரிக்கையில அதிகமாக பெட்ரோல் டீசல்லாம் பயன்படுத்தாதீங்க, தனியாக கார்ல எல்லாம் போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, கார் பூலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தங்கம் வாங்குறத ஒரு வருஷத்துக்கு நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு. பிரதமர் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்காரு, எதனால இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு, இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க நமக்காக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அது என்ன? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நேற்று முன்தினம் ஈரான் அமைதி ஒப்பந்தத்துக்கான ஒரு ப்ரொபோசலை அமெரிக்காவுக்கு கொடுத்தது நண்பர்களே. அது நீண்டதொரு ப்ரொபோசல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரொபோசலை வாங்கி அதை ஆய்வு செய்த அமெரிக்கா இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நேற்றைய தினம் அதை நிராகரிச்சிருக்குது. இது பற்றி செய்தி வெளியிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நான் இதை ஃபுல்லாக படித்து பார்த்தேன், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நான் அதை ட்ராஷ் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்கிறாரு. அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பீஸ் ப்ரொபோசலில் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான டிமாண்டுகள் அதில் ஈரானால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மிக முக்கியமாக யுரேனியம் என்ரிச்மெண்ட் இருக்குது இல்லையா, அதை பற்றி தற்பொழுது யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஈரான் அதில் சொல்லி இருக்குது. அதாவது நாங்கள் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பற்றி பேசவே மாட்டோம், அது இல்லாமல் ஒரு பீஸ் ப்ரொபோசலை பேசுவோம் நாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லை, புதிய மிசைல்களை உருவாக்குவதற்கு, அதாவது ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் உருவாக்குவதை அமெரிக்கா தடுக்குது, அமெரிக்கா அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதை பற்றியும் ஈரான் பேசவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அமெரிக்காவுக்கு பயங்கர கடுப்பேற்றி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனால அமெரிக்கா ஈரானின் மீது விதித்திருக்கிற இந்த போர் மீண்டும் தொடரும், நீண்ட நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இதில் மிக முக்கியமாக இந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இன்னும் கப்பல்கள் சென்று வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது இல்லையா. சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் எஸ்கார்ட் கொடுப்போம், நீங்கள் எந்த கப்பலை அடிச்சிங்கனாலும் உங்களை ஒன்றும்லாம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் ட்ரம்ப் மிரட்டினாலுமே கூட பிராக்டிக்கலாக அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. ட்ரம்ப் பேசுறது முக்கால்வாசி ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தான் வைங்க. ஆனால் அதை பற்றி அவருக்கு என்ன கவலை? இப்படின்னு இழுச்சிக்கிட்டு மனுஷன் என்னமோ விடிய காலையில் 5 மணிக்கு தான் கண்ட கனவையெல்லாம் எல்லாரது மேலேயும் திணிக்கணும், அதுதான் உண்மை, அப்படித்தான் செய்யணும்னு மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதில் நாம் எல்லாம் சிக்கிக்கிட்டது தான் கொடுமையிலும் கொடுமை. ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸு மூடப்பட்டிருப்பதால் இந்தியாவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 20% மேலே இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக தான் வருது. கச்சா எண்ணெய் மட்டுமல்ல, சமையல் எரிவாயும் அதில் தான் வரணும். இது போக துபாயிலிருந்து வருகிற எலக்ட்ரானிக் குட்ஸு, பிற விஷயங்கள், உதாரணத்துக்கு வெள்ளி எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த வெள்ளிக்கு கூட சென்ட்ரல் மார்க்கெட் எது அப்படின்னா துபாய் தான். துபாயில இருந்து தான் இந்தியாவுக்கு வரணும். ஸோ துபாய்க்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுனால நமக்கு பல விதங்களில் பிரச்சனையாக மாறி இருக்குது. அதே போல தான் தங்கமும் இப்பொழுது இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் பிரச்சனையால் நமக்கு தங்கம் இறக்குமதி செய்வதிலையும் பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது நண்பர்களே. இந்தியாவுடைய பொருளாதாரமும் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால தான் இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு கீழே வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம் உணர வேணும். இதற்கிடையே நேற்றைய தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்தார். அதில் அவர் சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதலாவதாக பெட்ரோல், டீசல், சீமெண்ணெய், சமையல் எரிவாயு இதையெல்லாம் நாம் சேமிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஈரான் அமெரிக்க பிரச்சனை தான்.
ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் வழியாக நமக்கு கச்சா எண்ணெய் வருவது அறவே குறைந்து விட்டதால் இந்தியா என்னதான் வெளிநாடுகளில் அமெரிக்காட்ட வாங்குது, ரஷ்யாட்ட வாங்குது, ஆஸ்திரேலியாட்ட வாங்குது, என்னதான் நாம் வெளிநாடுகளில் வாங்கினாலுமே கூட இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் மூடப்பட்டிருக்கிறதால இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் அறவே குறைஞ்சு போச்சு. நாம் என்னதான் வெளிநாடுகள்லேருந்தும் இறக்குமதி செய்தாலும் கூட இப்போ அமெரிக்காவிலிருந்து வாங்குகிறோம், ரஷ்யாவிலிருந்து வாங்குகிறோம், ஆஸ்திரேலியாகிட்டேருந்து வாங்குகிறோம், இன்னும் பல நாடுகள்கிட்டருந்து வாங்குகிறோம். இருந்தாலும் கூட நம்மளால் பழைய அளவுக்கு நம்மளால் செயல்பட முடியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஒரு பக்கம் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்துக்கிட்டே போகுது இந்த பிரச்சனையால், இன்னொரு பக்கம் நம்ம இறக்குமதி செய்கிற ஆட்களும் இதனால் விலையேற்றிக்கிறாங்க இல்லையா. அப்புறம் நம்ம தூரமாக அமெரிக்காவில் இருந்தாலும் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போக்குவரத்து செலவும் அதில் தானே ஆட் ஆகும். அப்போ நமக்கு கச்சா எண்ணெயுடைய விலை முன்பு கிடைத்ததை விட அதிகமாகிடுச்சு. அதனால் நமக்கு இறக்குமதி செய்கிற அந்த அந்நிய செலாவணியுடைய தேவை அதிகரிச்சிருச்சு. அந்நிய செலாவணி நமக்கு அதிகமாக செலவாகுது. இதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு நம்மள டீசலு, பெட்ரோலு, சமையல் எரிவாயு, சீமெண்ணெய் எல்லாம் அதிக அளவில் பயன்படுத்த வேணாம், முடிந்த அளவுக்கு சிக்கனமாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் இந்த கம்பெனிகள்லாம் வந்து இனி ஒர்க் ஃப்ரம் ஹோமை அதிகம் என்கரேஜ் பண்ணணும், மக்கள்லாம் வந்து இனி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. இதற்கு அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயமாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னாக்க தங்கம். அடுத்த ஒரு வருட காலத்துக்கு நாமெல்லாம் தங்கம் வாங்கிறத நிறுத்தி வைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரு பிரதமர் அவர்கள். இதற்கு காரணமும் இந்த உலக சந்தை மோசமாகி இருப்பது, அப்புறம் அந்நிய செலாவணி நிறைய வெளியில போறது தான். ஏன்னா இந்தியா வந்து கச்சா எண்ணெய்க்கு அடுத்ததாக அதிக அளவில் அந்நிய செலாவணி கொடுத்து நம்ம இறக்குமதி செய்கிறது எதுன்னு பார்த்தோம்னா தங்கம் தான். ஒரு வருடத்துக்கு நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு இந்தியா வந்து 700லேருந்து 800 டன் தங்கத்தை இறக்குமதி செய்யுது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும் நண்பர்களே. அந்த 700-800 டன் தங்கத்தை நம்ம வெளிநாடுலேருந்தே இறக்குமதி பண்ணுறோம். ஏன்னா இந்தியாவில் தங்கம் அறவே கிடைப்பதில்லை. இந்தியாவில் கிடைக்கிற தங்கம் வருடத்துக்கு 1 டன்னிலிருந்து 2 டன் வரைக்கும் தான் கிடைக்குது. அதனால் நாம் 99% தங்கத்தை வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் தங்கம்ங்கிறது ஒரு ட்ரேடிங்கான கமோடிட்டிலாம் கிடையாது. நாம் வாங்கினோம்னா வாங்கி அதை நகையாக நம்மளுடைய குடும்பத்தாருக்கோ நமக்கோ நம்ம வாங்குகிறோம். அதை வாங்கி வருஷத்தில் 1 நாள் 2 நாள் போட்டுட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், பேங்க் லாக்கரில் பத்திரமா பூட்டி வச்சிடறோம். அப்போ வருடம் இந்தியா இறக்குமதி செய்கிற 800 கோடி தங்கம் இந்த ரொட்டேஷனுக்கெல்லாம் வர்றதில்ல பெருசாக. அதில் கிட்டத்தட்ட 600-700 கோடி நம்ம வீட்டு பீரோவுக்கோ லாக்கருக்கோ போயிடுது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த 700-800 கோடி தங்கம் அப்படிங்கிறது பல பில்லியன் டாலர் மதிப்பு. அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் நாம் இதை வந்து அடுத்த ஒரு வருடத்துக்கு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இந்தியாவுடைய இறக்குமதி பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதா உண்மை. இந்த வருட ஜனவரியில் இந்தியா இறக்குமதி செய்த தங்கம் 100 டன் அளவில் இருந்தது. ஆனால் அதே இது இந்த வருடம் மார்ச் மாதம் கிட்டத்தட்ட 65 டன்னாக குறைந்தது. சென்ற மாதம் ஏப்ரல் மாதம் எவ்வளோ தெரியுமா இறக்குமதி செய்திருக்கிறோம்? வெறும் 20 டன் தான் இறக்குமதி செய்திருக்கிறோம் நண்பர்களே. இதே நிலைமை நீடித்தால் அடுத்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள அந்த இறக்குமதி வெறும் 5 டன் 6 டன்னாக குறைந்து விடும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் ஏற்கனவே மக்கள் வாங்குகிற அளவு, தங்கத்தை வாங்குகிறோம் இல்லையா, புது நகை பழைய நகைன்னு மாற்றி, அந்த வாங்குகிற அளவு கிட்டத்தட்ட 20% குறைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் தங்கத்துடைய விலை பயங்கரமாக எகிர்னது ஒன்று. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து பெரும்பாலும் தன்னுடைய தங்கத்தை ரீசைக்கிள் பண்ணியிருக்குது இந்த வருஷம் அப்படிங்கிறாங்க. தங்க நகை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறவங்க பெரும்பாலானோர் பழைய நகையை கொடுத்துட்டு அதை மாற்றி புது நகையாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அதனால் இந்தியாவுடைய தங்க தேவை குறைந்திருந்தாலுமே கூட ஒரு வருட காலத்துக்கு நாமெல்லாம் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. எதற்காகனா, நாம் எடுக்கிற இந்த நடவடிக்கைகள் பெட்ரோல் டீசலை குறைத்து யூஸ் பண்ணுறது, அதே போல் தங்கத்தை ஒரு வருடத்துக்கு வாங்காமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்த உதவும் அப்படிங்கிறதுனால தான்.
இந்தியாவை காப்பாற்ற பிரதமர் மோடி அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கிறாரு. அதற்கு நாமும் செவிசாய்க்க வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.